டாடா எல்எக்ஸி லிமிடெட் இந்த கம்பெனி Q4 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 220 crores நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா 28% இருக்கு. அண்ட் அவங்க டிவிடெண்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 75 rupees அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்த கம்பெனி பார்ப்போம், HCL டெக்னாலஜிஸ். இவங்களும் Q4 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இவங்களும் ஒரு ஷேருக்கு வந்து 24 rupees டிவிடெண்ட் தரேன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க ரெக்கார்ட் டேட்டு 25th ஏப்ரல்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த கம்பெனி பார்த்தீங்கன்னா வேதாந்தா லிமிடெட். இவங்க வந்து டிமர்ஜ் நியூஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்க ரெக்கார்ட் டேட் வந்து May 1 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து 5 பிஸ்னஸ் யூனிட்ஸாக ஸ்பிளிட் ஆகிறாங்க, 5 கம்பெனிஸாக ஸ்பிளிட் ஆகிறாங்க. ஷேர் ஹோல்டர் ஒரு ஷேர் வச்சிருந்தா உங்களுக்கு 4 யூனிட்ஸ் ஆஃப் கம்பெனி கிடைக்கும். அந்த 4 கம்பெனி என்னென்னு பார்ப்போம். ஒன்று வந்து வேதாந்தா அலுமினியம் மெட்டல் லிமிடெட். அண்ட் இன்னொரு கம்பெனி பார்த்தீங்கன்னா தல்வாந்தி சபோ பவர் லிமிடெட். அண்ட் தேர்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா மால்கோ எனர்ஜி லிமிடெட். அண்ட் ஃபோர்த் கம்பெனி பார்த்தீங்கன்னா வேதாந்தா அயன் அண்ட் ஸ்டீல் லிமிடெட். நீங்கள் வந்து வேதாந்தா லிமிடெடும் உங்ககிட்ட இருக்கும், ப்ளஸ் இந்த 4 கம்பெனி இருக்கும். ஸோ டோட்டலாக உங்ககிட்ட 5 கம்பெனி இருக்கும். இந்த ரேஷியோ வந்து 1:1 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்த கம்பெனி பார்ப்போம், அதானி என்டர்பிரைசஸ். இவங்க வந்து Q4 ரிசல்ட்டும் டிவிடெண்ட்கான டிசிஷன் வந்து April 30 எடுக்கிறேன்னு அனௌன்ஸ் பண்ணி